வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. நம்ம ஆவலோட ஒரு கிரக பயிற்சியை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நமக்கு கடந்த காலத்தில் நிறைய குடைச்சலை கொடுத்தது அந்த கிரகம்தான். அது என்ன கிரகம்னா ராகு கேது தான். அந்த ராகு கேது பயிற்சிக்கான பலன்களை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த 2025 ஏப்ரல் மாதத்தில் 26ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஆக போகுது. அதாவது உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்துல ராகு இப்ப இருக்கு. அடுத்து 6வது ராசிக்கு மாறப்போகுது. உங்களுடைய ராசியிலே கேது இருக்கு. அந்த கேது 12வது ராசிக்கு மாறப்போகுது. அதனால ஏற்படக்கூடிய பலன்களை தான் நாம் இப்ப பார்க்க போறோம். பொதுவா எப்பயுமே என்னை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களாக இருந்தாலும் சொல்லி கொடுத்துருவேன். அதே மாதிரி நெகட்டிவான பலன்களாக இருந்தாலும் கெட்ட பலன்களாக இருந்தாலும் சொல்லி கொடுத்துருவேன். ஒருத்தர் சொல்கிறாங்க நல்ல பலன்களை மட்டும் சொல்லுங்கள், கெட்ட பலன்களை சொல்லாதீங்கன்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்படி அல்ல. நல்ல பலன்களை சொல்கிறது மட்டும் அதை மட்டும் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனப்படாது. கெட்ட பலன்களும் தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த கெட்ட விஷயங்கள் நடக்க விடாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ பண்ண முடியும், முயற்சி பண்ணுவோம். அப்போ மிகப்பெரிய அடி வாங்குறதா இருந்தால் மிகப்பெரிய அடி வாங்க மாட்டோம். அப்போ தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போகிறது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிடுவோம். அதனால நல்லதோ கெட்டதோ நீங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய சிரம சிக்கல்கள்லேருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும், விலக முடியும், நம்மளுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்க முடியும். சரி, இப்போ இவ்வளோ நாள் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7வது ராசியில் தான் இருந்தார். சரி, 7ல் ராகு இருக்கிறது நல்லதா? கண்டிப்பா நல்லதில்லை. அவர் நிறைய கெடுபலன்களை பண்ணுவார். அவர் முக்கியமா கெடுபலன்களை கொடுக்கக்கூடியது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும்தான் அதிகமான கெடுபலன்களை கொடுத்துருவார். அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? கல்யாணம் பண்ண போறவங்களை கல்யாணம் பண்ண விடக்கூடாது. அப்ப கடந்த 1.5 வருஷமாவே அந்த கன்னிராசிக்காரவங்களுக்கு திருமண பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் பண்ற மாதிரி மாப்பிள்ளை பார்த்தாலோ பொண்ணு பார்த்தாலோ மாப்பிள்ளையும் கிடைக்காது, பொண்ணும் கிடைக்காது. இப்படி மாப்பிள்ளை கிடைக்காம பொண்ணு கிடைக்காம நம்மளை அல்லல் பட வச்சு தடுத்து நிப்பாட்டினது அந்த ராகு தான். அதுக்கப்புறம் கெட்ட வழியில திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதாவது வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்றது, ஓடி போறது, ஏதோ ஒரு வகையில தாய் தகப்பனுக்கு தெரியாம தாய் தகப்பனுடைய மனசை கஷ்டப்படுத்தி கல்யாணம் பண்றது, அல்லது கஷ்டப்படுத்தாமவே கூட ஒரு சிலர் லவ் மேரேஜ் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் அந்த ராகு கேது 1.5 வருஷமா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்போ ஒரு சிலருக்கு அந்த மாதிரி கல்யாணம் நடக்கிறதுக்குடைய சந்தர்ப்பத்தை கொடுத்துச்சு. ஆனா சில சங்கடத்தையும் அந்த திருமணத்துல கண்டிப்பா கொடுத்துருக்கும். ஒரு சிலர் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க, அந்த லவ்வை பிரேக்கப் பண்ணியிருக்கும். அதாவது லவ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஆணையும் பொண்ணையும் பிரிச்சு விட்டுருக்கும். தாய் தகப்பனே பிரிச்சு விட்டுருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில பிரிஞ்சு போயிருந்திருப்பாங்க நிறைய பேர். அதுக்கு யார் காரணம்? ராகுதான் காரணம். மீண்டும் அவங்க பிரிஞ்சவங்க ஒன்று சேருவாங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப ராகு கேது பயிற்சி வந்தாலும் பிரிஞ்சது தான், மறுபடியும் ஒன்று சேர்றதுக்கான சந்தர்ப்பம் வராது. சரி, இந்த லவ் பண்றவங்க இளமையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையானா அப்படியெல்லாம் இல்லை. எந்த வயசா இருந்தாலும் சரிதான். இந்த தகாத உறவு முறைன்னு ஒன்று சொல்றோம்ல, அந்த உறவு முறை இருந்தா கூட அதுல கூட பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய வேலையை அந்த ராகு கண்டிப்பா செஞ்சிருவார். அடுத்து ஏற்கனவே உங்களுடைய கணவன் அல்லது மனைவி அவங்களோட சண்டை வரணுங்கிறது தான் விதி, அல்லது அவங்களுக்கு கண்ட வரணுங்கிறது விதி. கண்ட வரணும்னா என்னது? உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு ஏதாவது ஒரு வழியில் நோய் நொடி வந்துகிட்டே இருக்கும். ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருந்துகிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நிறைய மருத்துவ செலவுகள் வந்துடும். இதுதான் கண்டம். இந்த கண்டம் வந்தவங்களுக்கு கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள சண்டை வராது. அவங்கெல்லாம் ஒற்றுமையா தான் இருப்பாங்க. ஒருவேளை கண்டம் வரல அப்படின்னா சண்டை வருமா? கண்டிப்பா வரும். எப்படி வரும்? தகாத உறவு முறைகள் நிறைய பேர்த்தோடைய வாழ்க்கையில அந்த ராகு உருவாக்கி விட்டுருவார். அந்த பிரச்சனை வீட்டுக்கு தெரிஞ்சிடும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்காது. எப்ப பாருங்க சண்டை வந்துகிட்டே இருக்கும். அப்ப பிரிவினையை ஏற்படுத்தி விடும். ஒரு சிலரெல்லாம்
கணவன் மனைவி வந்து ஒன்று கணவன் வீட்டை விட்டு போயிருப்பாரு, இல்லைன்னா மனைவியே வீட்டை விட்டு போயிருந்திருப்பாங்க, அல்லது சண்டை போட்டுக்கிட்டே ஒரே வீட்டுக்குள்ள வாய் பேச முடியாம கூட இருப்பாங்க. ஒரு சிலருக்கெல்லாம் டைவர்ஸே ஆயிருக்குங்க, பிரிஞ்சே போயிருப்பாங்க டோட்டலா. அவ்வளவு கஷ்டமான பலன்களை கொடுத்தது யாரு? அந்த ராகு தான் கொடுத்தார். அப்ப அந்த திருமண உறவு அப்படிங்கிறதுல நல்ல பலனவே அவரு கொடுக்கல. தகாத சவகாசம், கெட்ட சவகாசம் அப்படியெல்லாம் கொடுத்து நம்மளை பழி வாங்குற மாதிரியான வேலைகளை தான் அவர் பார்த்தார். சரி, இப்ப ராகு பகவான் வந்து விலக போறார் இல்லையா? அவரு 6வது ராசிக்கு தான் போக போறார். அடுத்து 6வது ராசிக்கு போனா நல்லா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். 6வது ராசிக்கு போனா கண்டிப்பா நல்லா இருக்கும். என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அரேஞ்ச் மேரேஜ் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்றோம்ல, அதாவது ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் பொண்ணும் கிடைக்கும், ஆணும் கிடைக்கும். அதன் மூலமா அந்த திருமணங்கள் வந்து உறுதிப்படுத்தப்படும் அல்லது நிச்சயப்படுத்தப்படும், அல்லது திருமணமே நடந்து முடிஞ்சிடும். இனிமேல் திருமணத்துல தடங்கள் அப்படிங்கிறது இருக்காது, இடைஞ்சலுங்கிறதும் இருக்காது. அடுத்து இந்த கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும்னு நான் சொல்றேன்ல, அது வந்து ஏற்கனவே டைவர்ஸ் ஆகியிருந்தாவெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. டைவர்ஸ் ஆகாம இப்பயும் இருக்குன்னு வச்சுக்கோ, ஏதோ ஒரு கோபத்துல நீங்க 2 பேரும் இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் சரியாயிடும். அப்ப மறுபடியும் கணவன் மனைவி ஒன்று சேருவாங்களா, கூடுவாங்களா அப்படின்னா ஒன்று சேருவாங்க, கூடுவாங்க. அதுக்கப்புறம் லைஃப்ல சண்டை வருமா? அதுக்கப்புறம் நல்லா இருப்பாங்களா? லைஃப்ல சண்டையெல்லாம் அதுக்கப்புறம் வராது, நல்லா தான் இருப்பீங்க. தகாத உறவுல பிரிஞ்சு போனது அது பிரிஞ்சது தான். லவ் பிரேக்கப் ஆனது அது பிரேக்கப் ஆனது தான். அதெல்லாம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்ப ராகு 6வது இடத்துக்கு வந்திருக்கு. அவரு கெடுதல் செய்வாரான்னா எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்குங்க, ராகு கேது வந்து ரொம்ப வலிமையான கிரகங்கள். அது அந்த கிரகங்கள் கெடுக்கணும்னு நினைச்சாலும் ரொம்ப வேகமா நம்மளை கெடுத்துரும். அதே மாதிரி நமக்கு கொடுக்கணும்னு நினைச்சாலும் ரொம்ப வேகமா நல்ல விஷயங்களையும் கொடுத்துரும், கெட்ட விஷயங்களையும் கொடுத்துரும். ஆனா இப்ப வந்து அதிகபட்சமா கெட்ட விஷயங்களை வந்து கொடுக்காது. அப்ப ராகு 6ல இருந்து பல நற்பலன்களை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு இருக்கு. அதனால ஓரளவுக்கு தொந்தரவெல்லாம் வந்து தீரும். அதே மாதிரி இப்ப கேது பகவானை எடுத்துக்குவோம். உங்களுடைய ராசியில தான் இருந்தாரு. ராசியில கேது இருந்தா நிறைய தடங்கள் வருமே, எந்த காரியத்தை செஞ்சாலும் செய்ய விடாது. ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம முயற்சி பண்றோம், அந்த முயற்சி வந்து அடுத்தடுத்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். ஆக தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப டக்குன்னு ஒரு வேலை நடக்காது. இப்ப கடந்த 1.5 வருஷத்துல பாருங்களேன், ஏதாவது ஒரு வேலை உங்க வீட்டில் நடக்கணும், அது உங்களுக்கோ உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கோ நடக்கணும்னா நடக்க விடாம தடுத்து தடுத்து நிப்பாட்டி உங்களை நிறைய மனசை கஷ்டப்படுத்தி இருக்கும், காயப்படுத்தி இருக்கும், நிறைய தடங்கள் வந்திருக்கும். எது வேணுமோ அது கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சிருந்திருக்கும், ஆனா கிடைச்சிருந்திருக்காது. ஒரு விஷயம் வர்ற மாதிரி தெரிஞ்சிருந்திருக்கும், பட் வராம போயிருந்திருக்கும். இதுக்கு கேது தான் காரணம். சரி, இனிமேல் நடக்காத விஷயம் நடக்குமா? கேது பயிற்சி ஆக போதில்ல. ஆமா, நடக்காத விஷயம் நடக்கும். கேது 12வது ராசிக்கு தான் போறாரு. கிடைக்காத விஷயம் கிடைக்குமானா கிடைக்கும். ஸோ இனிமேல் பெருசா தடங்கல்கள் இருக்காது எந்த காரியத்திலையும். அதனால நினைச்ச காரியம் நினைச்ச மாதிரி நடக்கும் நம்ம வீட்டில், யாருக்குன்னாலும் சரிதான். என்ன ஒரு சிலருக்கு நிறைய அலைச்சல் திருச்சல்கள் இருக்கும், கொஞ்சம் தூக்கம் வராது. அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கேது பண்ணுவாரு. அதே மாதிரி கொஞ்சம் செலவுகள் வரும். ஆனா வாழ்க்கையில தொழில் நல்லா இருக்கும். தொழில் ஸ்தானத்துல வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து வராது. ஓடாத தொழிலும் ஓடும், ஓடிக்கிட்டு இருக்க தொழிலும் நல்லாவே ஓடும். அதனால வருமானம் நல்லா இருக்கும். ஒரு தொழிலுக்கு மறு தொழில் கூட செய்யலாம். தொழிலே இல்லாம இருக்கிறவங்க மறுபடியும் தொழில் கூட தொடங்குற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும். தாராளமா தொடங்குங்க, நல்லாதான் இருக்கும். அதே போல வேலை இல்லாதவங்களுக்கும் வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் இந்த பேங்க்ல வேலை கிடைக்கிறது, யூனிவர்சிட்டி, ஸ்கூலு, கோவில்களில் வேலை கிடைக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து ஈஸியாக கிடைக்கும். கோர்ட்டில் கூட ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் எல்லாம் ஈஸியாக கிடைக்கும். அப்போ வேலையும் நல்லா இருக்கும், தொழிலும் நல்லா இருக்கும், பொருளாதாரம் நல்லா இருக்கும், காசு பணமெல்லாம் நல்லா கிடைக்கும். அதனால கடன் காட்சி எல்லாம் தீரும். ஸோ இந்த மாதிரியான விஷயமெல்லாம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அப்போ ராகுனால கேதுனால அது பயிற்சி ஆகிறதுனால அற்புதமான பலன்கள் நடக்குமானா நடக்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே.
இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நன்றி நண்பர்களே.